அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தை கலாம் வ மக்ஃபிரத்தை மகாம் வ நூரே ஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஹப் லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃவன் வ ஆஃபியா வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத் அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத் அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத் அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹன் நாஸ் இன் குன்தும் ஃபீ ஷக்கிம் மின் தீனி ஃபலா அஅ்புதுல் லதீன தஅ்புதூன மின் தூனில்லாஹ் வலாக்கின் அஅ்புதுல்லாஹ அல்லதீ யதவஃபாக்கும் வ உமிர்து அன் அகூன மினல் முஃமினீன். وقال النبي صلى الله عليه وآله وسلم الدين يسر لا عسر فلم يشات الدين. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية فهمنا بالدين ثبت أقدامنا على دين الإسلام وبسنة أحوال رسول الله صلى الله عليه وسلم قائما دائما وعفوا وراها. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹுவின் மகத்துவம் என்னும் நல்லருளாலும் அவன் அருளையும் கருணைகளையும் சுமந்து அவனுடைய சத்திய நடைமுறை வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய சித்திகீன்கள் சாலிஹீன்கள், நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த சுஹதாக்கள், தீனில் பற்றுடையோர்கள் சென்ற நேரான வழியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நிரந்தரமாக்கி ஹிதாயத்தை செய்வதுடன் நம்மை விட்டும் பிரிந்த பெற்றோர் தாய் தந்தையர்களுக்கு அல்லாஹ் அழகான தரஜாவை கொடுத்து கண்ணு கட்டிய தூரம் கபரை விசாலமாக ஆக்கி கோரப்பிடியின் நாள்களிலிருந்து அவர்களை தப்பிக்க வைத்து நம்மை ஹயாத்தின் நல்ல பல மக்பூலான அமல்கள் செய்து ஹஜ்ஜம் மப்ரூர் வ ஷாயம் மஷ்கூர் என்ற நிலைகளில் சிறந்த ஹஜ் உம்ராவை தூய்மையாக அல்லாஹ்வுக்காக செய்து விட்டவர்களாக நம்மை அல்லாஹ் மாசு மறுவற்று சிறந்த சித்திகீன்களுடைய கூட்டத்தோடு அல்லாஹ் நம்மை சாலிஹீன்களோடு இணைத்து வைப்பானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுடைய அன்றாட வாழ்வில் சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றான். மனிதர்கள் அல்லாஹ் தந்த இயற்கையை நன்றி விசுவாசத்தோடு ஏற்று செயல்படுகின்ற பொழுது வ இன் ஷகர்தும் ல அஸீதன்னக்கும் வ இன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத் என்ற ஒரு ஆயத்திற்கொப்ப நாம் ரஹ்மத்து, ராகத்து, நிஅமத்து, அஃபுவு, ஆஃபியத்து, ரிஸ்க் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கப்பெற்று அந்த சுக்குரோடு ஹம்தோடு அல்லாஹ்விற்கு ரசூலுக்கு நாம் வழிபட்டு நடப்போமேயானால் அவைகள் ல அஸீதன்னக்கும் அதிக உபரியாக அல்லாஹ் அதிகப்படுத்தி காமிப்பான். இல்லை ல உகஃபிர் அன்ஹும்
யார் அல்லாஹ்வை மறந்து மறுத்து குஃபுருடைய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் வ அகதுனாகும் அகதத்தர் ராபியா கடும் பிடியாக பிடித்து விடுகின்றான். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஏறத்தாழ 200 நாட்களாக காசா பலஸ்தீனுடைய மக்கள் புனிதமான உயிருக்கும் மேலான ரமலானுடைய மாதத்தில் பல்வேறான துன்பங்களும் மன உளைச்சல்களும், கால் போய் கண்ணு போய் உடலின் அங்கங்கள் போய் உடல் உறுப்புகள் அகற்றப்பட்டு இவ்வாறெல்லாம் பல்வேறான நிலையில் 200 நாட்கள் வரை அவர்களுக்கு இஸ்லாமிய நாடுகள் தொதல்களை தின்று கொண்டு அவர்கள் தொப்பைகளை நிரப்பி அவர்கள் அப்பங்களில் சுகம் கண்டு வந்ததை ஏனைய நாடுகள் மறந்துவிட்டது. இயற்கை மாற்ற முடியுமா, இயற்கையை செயற்கை வெல்லுமா என்ற அடிப்படையிலே மிகப்பெரிய ஒரு அடி அல்லாஹ் கொடுத்தான். இந்த மூதேவிகள் எல்லாம் முஸ்லிம்கள் தான், ஷரியத்தை பின்பற்றக்கூடிய நிலைகளில் இருந்தாலும் இந்த காசா பலஸ்தீன் மக்களை மறந்துவிட்டதன் காரணமாக அந்த யூதர்களுக்கு, அந்த அடவாடித்தனமான இஸ்ரவேலர்களுக்கு பொருளாதாரத்தையும் உயிரை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ததன் காரணமாக புரூஜுல் ஹலீஃபா நரூஜுல் ஹலீஃபாவாக மாறிவிட்டது. பார்த்தீங்களா அல்லாஹ்வுடைய ஒரு தண்டனையே. அல்லாஹ் ஒரு மனிதர்களை விட்டு கொண்டு இருப்பான், அங்கிருந்து பக்கம் அந்த யூதர்களுக்கு உதவக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று பணத்தால் மிதந்து நீச்சல் அடிக்கக்கூடியவர்களை பணத்தை பிணமாக மாற்றி வெள்ளத்தில் நீச்சடிக்க வைத்து கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியுது. சொல்வதே வேதனையாகத்தான் இருக்கு. காரணம், அவர்கள் ஒரு முஸ்லிம், அமல் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் ரசூலை அஞ்சியவர்கள், அதிலே அவுலியா அல்லாக்களும் இருக்கலாம். தீயோர்களின் பாதிப்பு எல்லோர்களின் பாதிப்பும் அந்த நிலைகள் எல்லோருக்கும் என்ற அடிப்படையின் கீழே தான் நமக்கு அங்கே சில நிலைகள் மாற்றப்பட்டு கொண்டிருப்பதை இன்றைக்கி நாம் பார்க்க முடியுது. ஆகையினால் வருத்தத்திற்கும் வேதனைக்குரிய ஒரு விஷயம், இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட காசா பலஸ்தீன் மக்களுக்கு இந்த புரூஜுல் ஹலீஃபா என்று சொல்லக்கூடிய 7-8 நாடுகளை தழுவிய இந்த நாடுகளின் உதவிகள் அங்கே என்ன சென்றது என்று சொன்னால், அந்த அரக்கர்களுக்கு செய்கின்ற உதவியை விட ஒரு மோசமான உதவி கூட அவர்களுக்கு போய் செல்லலை. நோம்புல என்ன வேதனைப்பட்டிருப்பாங்க வெயிலில். நமக்கு எல்லாம் இருந்து இந்த வெயிலில் தாங்க முடியலேண்டு இன்றைக்கி ஒரு சாரார் நம்மிலே ஒரு பிரிவினர் என்று தான் சொல்லணும், போய் அழுது தொழுது துவா கேட்டாங்க. எதுக்காக? மழைக்காக. ஒரு குளுமை ஏற்பட்டதா? ஏன் நமக்கெல்லாம் அறிவு எங்கே சென்று விட்டது, மங்கிவிட்டது. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜும்மா தினத்திலே அழுது தொழுது ஒவ்வொரு ஹுத்பாவிலையும் துவா செய்து 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுது அழுது துவா செய்யுங்க என்ற அறிவிப்பில் ஒரு 3 அல்லது 5 அல்லது 7 வாரங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நாம் இரவுகளிலே மலை பைத்து ஓதி 7 நாட்கள் 1 வாரம் விடாமல் கேட்டால் 3 முதல் 7 நாட்கள் வரை அதற்குள் அடித்து ஊற்றுகின்ற மழை, நாம் அனுபவித்த மழை நமக்கு கிடைக்கும் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. அது கேட்கிற முறையில் கிடைக்கும். நாங்கள் அனுபவித்தோம், ஏன் உங்களால் அனுபவிக்க முடியவில்லை? நாம் சொல்கிறோம் நாம் செஞ்ச பாவத்தினால தான் பிடிக்கிறாண்டு. பாவம் ஒருபுறம் இருக்கட்டும், பாவத்திற்கு அழுது பச்சாதாபப்படுகின்ற பொழுது அல்லாஹ் மன்னிப்பான். இதிலே குடிக்க நீர் இல்லை. விளை நிலங்களும் விளை நீர்களும் அது நவீனமாக திருட்டுத்தனமாக விற்கப்படுகின்றது. நாம் புழங்குகின்ற வஸ்துக்களிலே நீர் நிலை உடையது, உயிரை விட மேலானது. உயிர் துளி நம் துளி உயிர் துளின்லாம் சொல்கிறானுங்க. எங்கடா நம்ம துளி உயிர் துளி? வேர்வை துளி தாண்டா நம்ம வேலை.
வேர்வை துளி எடுத்து வாயில் வச்சு பாரு, உப்பு கைக்கும். எங்க நம் துளி உயிர் துளி? சிந்திக்க வேணாம். கௌரம் ஏத்திக்கும் பிமாஇன் மஹீன், கௌரவமாக அல்லாஹ் தரக்கூடிய மலை துளியில்தான் உயிர் துளிகள் இருக்கின்றது. அதில் ராகத், ரஹ்மத், ஆஃபியத், ஜராத், திஜாரத் எல்லாம் அடங்கியிருக்கு. 14 பொருள் அடங்கியது தான் எய்தீக்கும் பிமா இம்மஈன் என்று சொல்லக்கூடிய அந்த மலை துளி உயிர் துளி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எவனும் ஆய்வு பண்ணி சொல்லலை. எவனாவது இந்த அரசியல்காரன் அறவேட்டி கட்டினவே அரசியலை கட்டினவங்க சொன்னால் எடுத்துக்கிட்டு ஆடுன்னு ஆடுறான். பரதேசி பயலுக. ஏன்னா சூட் கேஸ் வாங்கிட்டானா, அம்மா சொல்லிட்டாங்க, அத்தான் சொல்லிட்டாங்க, நன்னா சொல்லிட்டாருன்னு ஆடுறான். பரதேசி பயலுக. வேதனை யார்? அல்லாஹ் சொல்லியிருக்கானே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நல்லோர்கள் நாதாக்கள் சொன்னார்களே, பஞ்சமென்னும் பலாயை நீக்கி ஃபர்ரிஜன் எங்கள் குருபனா யா இலாஹி இலாஹனா யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா யா ரபி ஸல்லி அலன் நபி முஹம்மதி. டேய், உங்களுக்கெல்லாம் சேர்ந்து தோளானுக்கும் துர்த்தியானுக்கும் துர்த்தியாளுக்கும் நான் ஒரு உபதேசம் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி நீங்கள் அனைவர்களும் நம் பேச்சை கேட்டு நீங்கள் வந்தீங்க, ஒரு இடத்துல போய் தினமும் மனதுவாவோம், பயத்து ஓதுவோம், மகரீபில் தொழுதுட்டு ஜமாத்தா திக்ர் பிக்ர் செய்வோம், அழுவோம், 1 மணி நேரம் அல்லாவுக்கு செலவு செய்வோம் 7 நாள். மழை அடித்து ஊற்றவில்லையானால் என்னுடைய கழுத்தை 2ஆ வெட்டிருங்கடா, ஒப்பு கொண்டுக்கிறேன்டா. அதற்குள் உங்களுக்கு எவ்வளோ மழை, சாதாரண மழை கிடைக்காது, சல்ஜு குளுமையான குளிரூட்டும் குளிர் பெட்டியின் மழை கிடைக்கும். ஏப்பா எங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்க? தலப்பா கட்டியிருந்தா பேச்ச கேட்பீங்க. தொப்பி இல்லாமல் நம்ம அடியில் கையை விட்டுக்கிட்டு பிசைஞ்சுக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு பண்ணுனா பயானம் கேட்பீங்க. சத்தியத்தை சொன்னால் கேட்க மாட்டேன். ஓதுரா பரதேசிக்கு பிறந்த பயில்களா எல்லாமே. எவன் கேட்குறேன்? அங்கால் கோவுக்காரு, அவர் பேச்சலாம் நாங்கள் கேட்க மாட்டோம். போ, அவதிப்படு. இந்த காலையில் குழுன்னு இருந்துச்சு. இன்றைக்கி மழை வருண்டா யாருலான்னு துவா செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு சாரார் போய் தொழுது துவா கேட்டாங்க. எல்லாம் மன்னி கேட்டான் அவங்க பாவத்தை, எல்லாம் அவங்க துவாவை கபூலாக்கி மழை தரட்டும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். குளுமையாக இருந்தது. இவங்க தொழுதுட்டு வந்த மறு நிமிஷமே வெயில் ஆரம்பித்தது. இப்போ பாருங்கள், போட்டு வாட்டுது. ஜெலி ஜெலுண்டு ஒரு அண்டா மோர் ஒன்றா குடித்தாலும், ஜெலி ஜெலுண்டு பிரிட்ஜ் மாதிரி குடித்தாலும் அடங்காது போல். காரணம் என்ன? உணருங்கள். நாம் உணர்வு பெறுவோம். உணர்வும் உணர்ச்சியும் நம்முடைய உடல்களில் இணையப்பட்ட ரூஹானியத்தின் முடிவுகளில் அமைதியுடன் செயல்படுமையானால் நமக்கு கேட்கும் இடங்களெல்லாம் கொட்ட ஆரம்பித்து விடும். எல்லா உதவியும் அதை எளிதாக அல்லாஹ் சொல்கிறான். கவுனிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வயுஸப்பித் அக்தாமக்கும். என்ன ஆயத்து வேணும்? எந்த கட்சிக்காரனும் மறுக்க முடியாது. தோளானும் துருத்தியானும் அவனும் இவனும் மேல் மட்டமும் கீழ் மட்டமும் நடுமட்டமும் ஒரு எவனும் என்னை கேள்வி கேட்க முடியாது. அப்பேற்பட்ட ஆயத் உங்களுக்கு முன்னால் நடுவில் வைக்கின்றேன். தொதல் அல்வான்னு சொல்கிறான். எங்க? இலக்கரையில். அதை விட மிகப்பெரிய தொதலாக மனிதர்களுக்கு உயிர் ஊட்டுவதில் மிக பெரும் ஆண்மையை வளர்க்கக்கூடிய ஒரு தெய்வீக ஆயத்தை உங்களுக்கு முன்னால் நான் வைத்திருக்கின்றேன். ஆண்மை இல்லையா? இந்த ஆயத்தை செயல்படுத்து. பெண்மை இல்லையா? செயல்படுத்து. அவன் சொல்கிறான், பச்சைக்கட்டு சொருகணுமா, அதை தின்னு இதை தின்னுன்றான். அதெல்லாம் திண்டா பின்னால் நஜீசி வரும், அவ்வளோதான். இதை எடுத்து நீ சிந்திடா. அல்லாஹ்வின் கருணை கொட்ட ஆரம்பித்தால் அந்த அல்லாஹ்வின் கருணையும் ரஹ்மத்தும் நிரம்பி உலகம் முழுவதும் வழிந்து பிரயோஜனமாகத்தான் முடியும். இல்லையேல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளத்தால் கவுமுகளை அழிக்கப்பட்டது. ஃபிரௌன் வெள்ளத்தால் அவனை அழிக்கப்பட்டது.
என்ன சம்பவம் வேணும்? அதே வெள்ளத்தால் மூமின்களை காப்பாற்றப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வெள்ள பிரளயம் போயிட்டாங்க. ஒரு வயது முதிர்ந்த 85 வயதுக்கு மேல் உள்ள குடு கொடுத்த கிளம்பி ஓட்ட குடிசையில் காத்தடிச்சா பறக்கக்கூடிய குடிசையில் இருக்குது. ஏம்மா மழை நேரத்தில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சற்று மறந்துட்டாங்க. மற்ற ஹியாலில் ஈடுபடுத்தி எல்லாம் போயிட்டாங்க. இந்த குடிசையில் மழை வந்து உலகத்தையே சப்ஜாடாக களிமண்ணாக மாற்றி செப்புத்திரையாக ஆக்கிவிட்டது. அப்போ கடைசியாக கூட இவங்களுக்கு நினைப்பு வரல. அல்லாஹ் கேட்டான், நபி நூகை எத்தனை பேர்த்தை ஏற்றிருக்கீங்கன்னு. எண்ணி பார்த்தா 82 பேர். இன்னொரு ஆள் எங்கன்னு கேட்டான். ஒடியாந்து பார்த்தா அந்த ஓட்ட குடிசையில் அந்த அம்மா குளிரிட்டு கிடக்கு. அம்மான்னு ஒரு சத்தம் கொடுத்தாங்க. என்னப்பா நூகே வெள்ளப்பொருளையே வந்துருச்சான்னு கேட்டாங்க அவங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, குர்ஆனுடைய சப்ஜெக்ட்டுங்க, எந்த வயலும் எவளும் மறுக்க முடியாத ஒரு அருள் நிறைந்த சம்பவம் வந்துட்டு போயிருச்சுமா. அதுதான் லேசாக குளிர்ன மாதிரி தெரிஞ்சாண்டாங்க. அல்லாஹு அக்பர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா மாஷா அல்லா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். சிந்திக்க வேணாம். அந்த அம்மா ஆனந்த கண்ணீரிட்டு அழுகுது. அப்பா நூஹ் அலைஹிஸ்ஸலாமே வந்துட்டு போயிருச்சா? ஆமாம். ஓட்ட குடிசையில் உண்டான அந்த வயது முறிந்த குடு கொடுத்த கிழவியை, அந்த சாலிவான விலாயத்துடைய அந்த பெண்ணை எல்லாம் பாதுகாத்து அடாதிடிக்குரிய கோட்டை கொத்தாலங்களை எல்லாம் அழித்து காண்பித்த சம்பவம். சஹரஹா அலைஹிம் சபஅலயால், ஆது சமூது கிளையார்கள் அவருடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய செங்காற்று பூகம்பம். சமானியத்த ஐயாம். எது இல்லை குர்ஆன்ல. நாம் தான் அச்சப்பட்டு அல்லாஹ் ரசூலுடைய வழி செல்வதிலிருந்து புறமுது காட்டி ஓடக்கூடிய நிலை. அவைகளை சரியாக நாம் கணித்து கவனித்து செயல்படுத்துவதற்குண்டான ஆய்வை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் அல்லாஹ்வின் மலை நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக 7 நாள் நிய்யத்து வைத்து மகரிப் டு இஷா வரை மலை பைத்தை ஒவ்வொரு பள்ளியிலையும் ஓதுங்க, வீடுகள்லையும் ஓதுங்க, தனிப்பட்ட தெரிந்த நபர்களும் ஓதுங்க, தௌபா செய்யுங்க, அல்லாட்ட அழுகுங்க, இஸ்திகாரா தொழுது துவா செய்யுங்க. அடிச்ச மலை கரை பெறலுதா இல்லையாண்டு இன்றைக்கி எழுதி வச்சுக்க டேட்டை. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து முழு சமூகத்திற்கும் குளிர்ந்த மழையை இந்த பூமியிலே மீதி இறக்கி தேவையான காய்கறிகள், பழங்கள், மக்களுக்கு தேவையான குடிநீர், தேவைக்குரிய நீரை அல்லாஹ் அதிகப்படுத்தி ஆபத்துகள் முசீபத்திலிருந்து நம்மை நீக்கி நம்மை குளிர்ந்த ஜன்னாத்து நஈமம் முக்கியமாவை போன்று இந்த உலகத்தில் சிறிது நியமத்துக்களை அல்லாஹ் நமக்கு அலி கொடுத்து அதை நாம் குளுமையாக அனுபவித்து நல்ல பல அமல் செய்ய மக்பூலாக அல்லாஹ் கபூல் செய்யட்டும். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலா மனித்தபஅல் ஹுதா ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதூனி மினல் முஸ்லிமீன்.